அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தார். அந்த வீடியோ பதிவிற்கு ஒரு முக்கிய காரணம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தற்குறிகள் அப்படின்ட்டு அவர் பேசியிருந்தார். அவர் பேசியது அது அவர் அறிவுக்குட்பட்டு அவர் பேசிய விஷயங்கள். ஆனால் இப்பொழுது நம்மளுக்கு ஒரு அறிவும் இருக்கும்லே, அந்த அறிவிற்குட்பட்டு நம்மளும் சில விஷயங்களை சிந்தித்து பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். என்ன பேச போகிறோம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். முதலாவதாக தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் தமிழர் கட்சி முதலில் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தது. அடுத்து கொஞ்சம் காலங்கள் செல்ல செல்ல மறுபடியும் ஒரு நிலைப்பாட்டை மாற்றி அவருடைய அண்ணனின் உத்தரவின் பேரில் தமிழக வெற்றி கழகம் தாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு, அதனை சரியாக செய்து கொண்டிருக்கிறார் சாட்டை அவருடைய வலைதள பக்கம் மூலமாக. அதே போல் இன்றைய தினமும் அவருடைய வேலையை சரியாக செய்திருக்கிறார். ஒரு சிறப்பான காணொளியை வெளியிட்டிருக்கின்றார். அந்த காணொளியில் ஒரு சில விஷயங்கள், நேற்றைய தினம் ஐசோஸ்பீட் அப்படிங்கிற ஒரு பெரிய யூடியூப் சேனல், ஒரு மிகப்பெரிய யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட 4.5 கோடி சப்ஸ்கிரைபர்ஸை அப்படியே அசால்ட்டாக கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருடைய லைவ் தாய்லாந்தில் அவர் தீபாவளி கொண்டாடுவதற்காக ஒரு லைவ் போட்டிருந்தார். அந்த லைவில் தான் இந்த விஷயங்களை கண்டென்ட்டாக எடுத்துருக்கிறாரு நம்ம சாட்டை துரைமுருகன். அந்த லைவில் அப்படி என்ன நடந்துச்சுன்னா, ஐசோஸ்பீட் அப்படிங்கிற ஒரு 4.5 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிற ஒரு யூடியூபர் லைவ் போடுறாரு அப்படின்னா ஒரு 20 லட்சம் பேர் பார்க்குறாங்க அந்த லைவை. அப்போது 20 லட்சம் பேர் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த 20 லட்சம் பேர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஐசோஸ்பீடு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே அவருடைய வீடியோ நல்லாவே எல்லாமே வைரலாகும், ஒரு காமெடி கண்டென்ட் கிரியேட்டராகவும் அவர் இருக்கின்றார். அப்படி பார்க்கப்படும் பொழுது நம்ம ஊர் ஜிபி முத்து எப்படியோ அதே மாதிரி தான் அவர் அங்கே. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை முழுமையாக பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் அது புரியும். இதனை வைத்து தமிழக வெற்றி கழகத்தை தாக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு சொல்ல வேண்டியது இதுதான். ஐசோஸ்பீட் அவருடைய முழு வீடியோவையும் முழு லைவையும் நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்றால் தெரியும். போகிற வழியெல்லாம் தமிழக வெற்றி கழகம் டிவிக்கேன்னு மட்டும் எவனும் கத்தலை, டோனினும் கத்துனா, அங்கே என்ன ஃபேமஸோ அதுவும் கத்துனா, ஒருத்தன் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு அவன் சொல்கிறான், சார் ஐ எம் ரியல் மங்கி அப்படிங்கிறான். என்னடா ரியல் மங்கிங்கிற அப்படின்ட்டு அது முழுவதுமாக ஒரு காமெடி காணொலியாகத்தான் அது பார்க்கப்பட்டுச்சு. அதனை எடுத்து தமிழர்களுடைய மாண்பே கெட்டு போச்சு அப்படின்ட்டு பேசுவது மிகவும் தவறு. தமிழ்நாட்டிலிருந்து இருவர் தாய்லாந்து சென்று அங்கே ஐசோஸ்பீட் அப்படிங்கிற யூடியூபரை சந்தித்து டிவிகே அப்படின்ட்டு கத்திருக்கிறாங்க. அப்படி கத்திக்கொண்டு இருக்கும் பொழுது டிவிகே அவருக்கு புரியலை. அவருக்கு எப்படி புரியும்? அவர் எங்கேயோ இருக்கிற மனுஷன். தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டே அவருக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சிறிய சந்தேகம்தான். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெயரை சொன்னால் கூட தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் நெட்டில் தான் சர்ச் பண்ணி ஆக்கணும். அப்படின்ட்டு இருக்கும்போது தளபதின்னு இங்கேருந்து ஒருத்தன் கத்துறான்னா அங்கே உள்ளே இருக்கிறவருக்கு எதுவும் புரியல. உடனே தளபதி அப்படிங்கிறாரு அவர். இதனை சாட்டை துரைமுருகன் எடுத்து பேசுவது மிகவும் வேடிக்கையான விஷயம். அங்கு தமிழர்களுடைய மாண்பை கெடுக்கிற அளவிற்கு அந்த இருவருமே எந்த தவறும் செய்யவில்லை. அவர்கள் செய்தது ஒரு காமெடிக்காக, ஒரு நகைச்சுவைக்காக செய்யப்பட்ட விஷயம். அது அப்படி முழுவதுமாக நகைச்சுவைக்காக பேசப்பட்ட ஒரு விஷயத்தை இவ்வளவு தூரம் எடுத்து சாட்டை பேசியிருக்கிறார். அதிலே அவங்க சொன்னாங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னாங்களாம். எல்லாமே நகைச்சுவைக்காக பேசப்பட்டது. அதே போல் மற்றொரு விஷயம், அந்த வீடியோவை பலரும் இணையதளத்தில் வைரலாக்கி கொண்டிருந்தனர். நிறைய பைக் ரைடர்ஸ் அவருடைய காரை பார்த்தவுடன் உள்ளே இருக்கிறான்னு தெரிஞ்சவுடன் அவர்கிட்ட பேசியிருக்காங்க, கலாய்ச்சிருக்கிறாங்க, பொருள் கொடுத்துருக்குறாங்க, ஷூஸை தூக்கி எறிஞ்சாங்க. இது எல்லாம் நிறைய பேர் பண்ணுது. ஆனால் டிவிகே, தமிழ்நாட்டிலேருந்து போன டிவிகே தொண்டர்கள், டிவிகே பாய்ஸ் தான் இதை பண்ணார். இதற்கு காரணம் விஜய் தான் இப்படி ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப தவறு. மற்றொரு தகவலை உங்களிடம் பகிர விரும்புகிறேன். அந்த செருப்பை தமிழ்நாட்டிலிருந்து சென்ற இருவர் வீசவில்லை. அது வேறொருவர், அவர் எந்த மாநிலம் கூட தெரியாது, எந்த ஊர் தெரியாது, பேர் தெரியாது. அவருடைய செருப்பை கொடுத்து திஸ் இஸ் மை ஷூ அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த வீடியோவிலையும் சொல்லியிருந்தார். ஆனால் வீடியோவை முழுவதுமாக பார்க்காமல், ஒரு 5 நிமிஷம் பார்த்தா கூட புரியும், அந்த 5 நிமிட வீடியோவை கூட பார்க்காமல் சிலர் வலைத்தளங்களில் அடித்து விட்டு கொண்டிருக்கிறார். அதே போல் இந்த நிகழ்வை ஒரு 5 நிமிடத்திற்கு பேசிவிட்டு அவருடைய வீடியோவை 21 நிமிடங்களுக்கு இழுத்துள்ளார். அதற்கு காரணம் தமிழக வெற்றி கழகத்தினை பற்றி பேச வேண்டும், வியூஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம். நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நன்றாக சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒன்று புரியும். நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகம் கரூர் சம்பவத்தில் எந்த இடத்துல அவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு கை கொடுத்தோ இல்லை இதற்கு தவறாக இருந்த
பாதுகாப்பு காரணங்கள் குறைபாடு இதை எடுத்து பேசியோ இல்லை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆறுதல் கூறியோ எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் உங்கள் அண்ணன் வந்து பேசுவார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து சீமான் அவர்கள் நேற்று நான் மோடியை சந்தித்து விட்டு வந்தேன், எங்கள் வீட்டு வாசலில் தான் வாக்கிங் செய்து கொண்டிருந்தார் அப்படின்ட்டு அடிச்சு விடுவாங்க இஷ்டத்துக்கு. ஆனால் இந்த கரூர் சம்பவத்தில் அந்த அடிச்சு விட்றதுக்கு கூட மீடியாவை சந்திக்கலை. அதற்கு உங்கள் அண்ணன் கொடுத்த பதில் என்னென்னா, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சாட்டை துரைமுருகன் அவர்களே, உங்கள் அண்ணன் கொடுத்த பதில், நானும் செந்தில் பாலாஜியும் மிக நெருங்கிய நண்பர்கள், அரசியலை தாண்டி எங்களுக்கும் அவருக்கும் தொடர்பு உண்டு, அதனால் இந்த விஷயத்தை பற்றி தற்போது அவருக்கு கருத்து கூற விரும்பவில்லையா. இது என்னங்க பிரச்சனை? இப்போதைக்கு எனக்கு ஒன்றும் சொல்ல தோணலை. தம்பி செந்தில் பாலாஜி எனக்கு ரொம்ப நெருக்கம், நாங்கள் அண்ணன் தம்பி உறவினர் மாதிரி பழகிய ஆட்கள். இது என்னது சொல்லுங்கள். சாதாரண ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு கேட்டால் கூட சொல்லுங்கள் இந்த சம்பவத்தில் யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா தப்பையும் சுட்டி காட்டி பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் இந்த விஷயத்தை மட்டும் விட்டு வைத்திருப்பது எதற்காண்டி? ஆரம்பத்திலிருந்தே தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு எதிராகத்தான் பேசி கொண்டிருக்கிறார். ஒன்று நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் புரியும். நம்ம டிஎம்கே இந்த விஷயம் மூலமாக ஒன்று பண்ணி டிவிகேவை ஒழிச்சிடலாம் அழிச்சிடலாம்னு நினச்சாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கலை. அதற்கு முக்கிய காரணம் 2 பெரிய பிரதான கட்சிகள் சப்போர்ட்டுக்கு வந்துச்சு. டிஎம்கே ஏன் டிவிகே ஒழிக்க நினைக்கிறாங்கன்னா, நம்மளுடைய ஓட்டை கொஞ்சம் பிடிங்கிட்டு போயிடுவாங்களோ, ஓட்டை பிரித்து எடுத்துட்டாங்கன்னா நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம். ஏன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் பாஸ் ஆகி வந்தோம் போன தேர்தலில். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். அதனால் மட்டும்தான் டிஎம்கே டிவிகேவை ஒழிக்க நினைக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஏங்க ஒழிக்க நினைக்கணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, டிஎம்கேவுடைய ஒரு சரிபாதி ஓட்டை தான் விஜய் பிரித்து எடுத்து செல்வார். ஆனால் விஜய் உள்ள தீவிரமாக இறங்கினார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய ஒட்டுமொத்த ஓட்டையும் தூக்கி கொண்டு சென்று விடுவார். அதுதான ஒரு முக்கிய காரணம். இத்தனை வருஷம் கத்தி கதறி என்னத்தையோ பேசி எப்படி ஓட்டத்தை கூட்டி நிப்பாட்டி வந்து இது பண்ணிட்டாங்க. இனிமேலும் அப்படி அது தொடரணும் அப்படின்னா விஜய் அவர்கள் கொஞ்சம் சைலண்ட் ஆகணும், விஜயை ஒழிக்கணும் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்குமே ஒரு எண்ணமாகத்தான் இருக்கிறது. ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், விஜய்க்கு அரசியல் தெரியவில்லை, அரசியல் கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அது உண்மைதான், அரசியல் இன்னும் பழகணும் விஜய் அவர்கள். ஆனால் உங்களை மாதிரி அரசியல் யாராலையும் பழக முடியாது, பண்ணவும் முடியாது. நாம் தமிழர் கட்சியை விட்டு சீமான் வந்து சாட்டை துரைமுருகன் அவர்களை விலக்கிட்டா சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவருடைய சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு ஒரு வீடியோ வெளியிடுவார். 10 பேரை ஏமாத்தினாரு, 10 பேரை சீமா அவர் வந்து ஏமாத்திருக்காரு. அவன் எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க. ஹிட்லரை பத்தி கேட்டா பேசுவான், முசோலினியை பத்தி முசோலினியை பொறுத்தளவுல அவரை பாத்தீங்கன்னா அவர் என்னுடைய நீண்ட கால நண்பரு. அவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து காலில் ஒரு புண்ணு இருந்துச்சு, அப்பதான் நான் கொண்டு போய் உனக்கு மருந்து. சீமானை போல ஒரு பச்சவந்தி யாருமே இருக்க முடியாது. இந்த சைடும் பேசுவார் இந்த சைடும் பேசுவார் என்று ஒரு வீடியோ வெளியிடுவார். அடுத்த நாம் தமிழர் கட்சியை சேர்த்த பிறகு செத்தாலும் சாவேனே தவிர திமுகவிற்கு சப்போர்ட் செய்ய மாட்டேன், சீமானுக்குத்தான் சாவேன் அப்படின்ட்டு ஒரு காணொலி வெளியிடுகிறார். என்னங்க இதுக்கு பேர் தானுங்க பச்சவந்தி. இதை சாட்டை துரைமுருகன் எடுத்து பேசலாமே. அதற்கு முன்பாக டெய்லி சீமான் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு. என்ன பேசுவார், எதுக்கு பேசுவார், எப்படி பேசுவார், இன்றைக்கி என்ன பேசுவார், நாளைக்கு என்ன பேசுவார், அதெல்லாம் தெரியாது, புரியாது. இன்றைக்கி ஒன்று சொல்லுவார், நாளைக்கு ஒன்று சொல்லுவார். ஆனால் ஒன்று நன்றாக புரிந்து பார்த்தோமானால் டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி கரூர் சம்பவத்திற்கு பிறகு 41 பேர் உயிரிழந்த கோர சம்பவத்திற்கு பிறகு சீமான் அவர்கள் மீடியாவிடமிருந்து சற்று ஒதுங்கி இருக்கின்றார். எதற்காக? இன்றைக்கு அது குறித்து கேள்வி எழுப்பும் பொழுதும் சரி, அவர் கூறியிருந்த விஷயங்கள் வருத்தத்திற்குரிய விஷயங்கள். இதை பற்றி தற்போது எனக்கு பேச நேரம் இல்லை, கிளம்புறேன், சாயங்காலம் பேசுகிறேன் சொல்லிட்டு நழுவிருக்கிறாங்க. அடுத்த சாயங்காலம் வரைக்கும் கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்து பேசுவாங்க. அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டென்ட் இல்லாமல் யாராலையுமே பேச முடியாது, அதெல்லாம் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் தற்போது எனக்கு பேச விருப்பம் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறதுங்கிறது தவறு. சீமான் அவர்கள் எந்த டைப்னா, வேலியில் போகிற வாண்டானாக இருந்தாலும் சரி அது என் வெயிட்டிக்குள்ளே தான் போகணுன்ட்டு எடுத்து விடுவார். ஆனால் அவருக்கு ஒரு கேள்வியை கேட்டு தமிழ்நாடு அரசியலே 23 நாட்களாக புரட்டி போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் கரூர் சம்பவம். அந்த சம்பவத்தை பற்றி கேள்வி கேட்டும் கூட சீமான் அவர்கள் எதற்காக பதிலளிக்காமல் ஓடினார்? இந்த கொஸ்டினுக்கு மட்டும் துரைமுருகன் அவர்கள், சாட்டை துரைமுருகன் அவர்கள் உங்கள் அண்ணன்ட்ட கேட்டு கொஞ்சம் எனக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். தமிழக வெற்றி கழகம் நடத்திய பரப்புரையில் உயிரிழந்த 41 பேருடைய உடற்கூறாய்வு செய்யப்பட்டதில் பல சந்தேகங்கள் இருக்கிறது அப்படிங்கிற பேரில் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றியிருந்தாங்க. வழக்கை உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றிய பிறகு தற்போது 2
ஐபிஎஸ் அதிகாரிகளை இந்த வழக்கை கண்காணிப்பதற்காக கூடுதலாக உச்சநீதிமன்றம் நியமித்திருக்கிறது. அவர்கள் இன்று பணியை தொடங்குகிறார்கள். ஏற்கனவே உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவை கண்காணிப்பதற்கு 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த செய்தியையும் நாம் பார்த்து வருகிறோம். மற்றொரு விஷயம், கண்டிப்பான முறையில் டிஎம்கேவுடைய ரோல் இந்த விஷயத்தில் இருக்குது. கரூர் சம்பவத்தில் டிஎம்கேவோட ரோல் இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்பு கம்மி. இப்படி ஒரு விஷயத்தை பற்றி சீமானவர்கள் பேசாமல் இருக்கிறதே எனக்கு தெரிஞ்ச ஒரு குற்றம் தான். முதல்ல அவர் என்ன பேசிட்டு இருந்தால் நம்ம எல்லாருக்குமே நல்லா, என்னுடைய தம்பி வருவான், என்னுடைய தம்பியும் நானும் சேர்ந்து செயல்படுவோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அவங்கள எல்லாத்தையும் ஒவ்வொருத்தனா அடிப்போம் அப்படின்ட்டு. இங்கே தளபதி விஜய் இங்கே கூட்டணிக்கு வாய்ப்பு கம்மிடா ராஜா அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பித்து விஜய்க்கு அரசியல் தெரியவில்லை, அவரிடம் கொள்கை இல்லை, சரியான உந்துதல் திறன் இல்லை, அவர் ஒரு தலைவராக இருக்கக்கூடியதற்கு தகுதி அற்றவர் அப்படின்ட்டு பேசிக்கொண்டிருக்கிறார். இதுவே ஒரு தவறு. இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவருடைய அறிவுக்குட்பட்டு பேசியிருந்தேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் அதை உங்கள் அறிவுக்கு உட்படுத்தி பாருங்கள். அது கரெக்டாக தப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இன்ஸ்பிரேஷன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கூறியிருந்தார். அதை இன்ஸ்பிரேஷனாக வைத்து தான் நான் இந்த வீடியோவில் பேசினேன். ஏதேனும் தவறு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியலன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி காய்ஸ், பிரேம்குமார் இஸ் ஹியர். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பை.